கோடநாடு எஸ்டேட்டுக்கு பாதுகாப்பை விலக்கிக் கொண்டதை எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டிருப்பதாக முன்னாள் எம்பி கே.சி. பழனிசாமி கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் கோடநாடு கொலை தொடர்பாக நடைபெற்ற காரசார விவாதம் குறித்து பேசியவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இவர் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, அந்த இடம் ஒரு தனியார் சொத்து, அம்மா மரணத்துக்கு பிறகு அது ஒரு தனியார் சொத்து, இவர்தான் அந்த காவல்துறை பாதுகாப்பை விலக்கிக் கொண்டேன் என்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு சொல்றார். இந்த விஷயம் 2017 பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. 2019 அந்த மேத்யூ சொன்ன குற்றச்சாட்டு காவல்துறை எடப்பாடி பழனிசாமி அவர்களால் திட்டமிட்டு விளக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான். ஆனால் இன்றைக்கு அதற்கு சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொண்டிருக்கிறார். மேலும் கொடநாடு வழக்கில் மேல் விசாரணைக்கு தடை கோருவது தான் அல்ல என்று கூறும் எடப்பாடி பழனிசாமி அவ்வாறு தடை கோரும் அனுப்பும் ரவியை ஏன் கட்சியை விட்டு நீக்கவில்லை என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். நீதிமன்றத்துக்கு சென்று இந்த வழக்குக்கு தடை பெற முயற்சிப்பது தான் அல்ல, அதிமுக அல்ல என்று எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அப்ப அந்த அனுபவ ரவி என்பவர் இதை செய்திருந்தால் அதிமுக தடையாணை வாங்குவதற்கு முயற்சி செய்ததுன்னு தானே சொல்றாங்க. அப்ப கட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தியதற்காக அந்த அனுபவம் ரவியை நீங்க கட்சி விட்டு உடனடியாக நீக்கல. கொர்க்கை சிவகலை ஆதிச்சநல்லூர் அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களை காட்சிப்படுத்த 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நெல்லையில் அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். ஆதிச்சநல்லூர், சிவகலை மற்றும் கொர்க்கை உள்ளிட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வு என்பது கிடைத்த அரிய பொருட்கள். சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். அப்போது பேசிய அவர் கீழடியில் நடைபெற்று வரும் அகழ்வாராய்ச்சி உலக அரங்கில் கவனத்தை ஈர்த்துள்ளதாக கூறினார். ஆனால் கீழடி அகழ்வாராய்ச்சியை மத்திய அரசு பாதியிலேயே கைவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். கீழடியில் கண்டறியப்பட்ட சூரியன், நிலவு மற்றும் வடிவியல் குறியீடுகளை கொண்ட முத்திரைகளுடன் கூடிய வெள்ளி காசு கிமு 4ஆம் நூற்றாண்டிற்கு முன்னரே, அதாவது மௌரிய பேரரசர் அசோகர் காலத்திற்கு முற்பட்டது என வரலாற்று நிபுணர்கள் தெரிவிப்பதாகவும் கூறினார். மேலும் கொர்க்கை துறைமுகம் கிமு 6ஆம் நூற்றாண்டிற்கு முன்னரே வெளிநாடுகளுடன் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளுடனும் வணிக தொடர்பில் இருந்ததை வரலாற்று ஆய்வாளர்கள் உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். சிவகலையில் வெளியிடப்பட்ட முதுமக்கள் தாழி ஒன்றில் கண்டெடுக்கப்பட்ட நெல் மணிகளை அமெரிக்க பீட்டா ஆய்வு மையத்தில் கார்பன் டேட்டிங் முறையில் சோதனை நடத்திய போது அவை கிமு 1155ஆம் ஆண்டு காலத்தைச் சேர்ந்த நெல் மணிகள் என்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். எனவே பொருணை என்று அழைக்கப்பட்ட தாமிரபரணி ஆற்றங்கரை நாகரிகம் 3200 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பதை ஆய்வு முடிவுகள் உறுதி செய்வதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். பொருணை என்று அழைக்கப்பட்ட தாமிரபரணி ஆற்றங்கரை நாகரிகம் 3200 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பதை அறிவியல் ஆய்வுகளின் அடிப்படையில் உறுதி செய்ய முடிகிறது. ஆதிச்சநல்லூர், சிவகலை மற்றும் கொர்க்கை உள்ளிட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வு என்பது கிடைத்த அரிய பொருட்கள் அழகுற காட்சிப்படுத்தும் விதமாக திருநெல்வேலி நகரில் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன வசதிகளோடு அருங்காட்சியகம் அமைக்கப்படும். இது பொருணை அருங்காட்சியகம் என அழைக்கப்படும். அத்துடன் தமிழ் பண்பாட்டின் வேர்களை தேடி இந்தியா மட்டுமின்றி கடல் கடந்து பயணம் செய்த தமிழர்கள் வெற்றி தடம் பதித்த வெளிநாடுகளிலும் தமிழ்நாடு தொல்லியல் துறை இனி ஆய்வுகளை மேற்கொள்ளும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். அதன்படி முதல் கட்டமாக சங்ககால துறைமுகமான முசிறி தற்போது பட்டணம் என்ற பெயரில் கேரள மாநிலத்தில் அமைந்துள்ளதாகவும் கேரள மாநில தொல்லியல் வல்லுநர்களுடன் இணைந்து அங்கு ஆய்வு பணிகள் நடத்தப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். இதேபோன்று ஆந்திர மாநிலம் வேங்கி, கர்நாடக மாநிலம் தலைக்காடு, ஒடிசா மாநிலம் பாலூர் ஆகிய வரலாற்று சிறப்புடைய இடங்களில் தமிழக பண்பாடு குறித்த ஆய்வு பணிக்காக முயற்சி மேற்கொள்ளப்படும் என்றும் எகிப்து, ஓமன், இந்தோனேஷியா, தாய்லாந்து, மலேசியா, வியட்நாம் ஆகிய நாடுகளில் அந்தந்த நாட்டின் தொல்லியல் துறையுடன் துணையோடு ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு இனி தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் தொடங்கி எழுதப்பட வேண்டும் என்பதை சான்றுகள் அடிப்படையில் நிறுவுவதே அரசின் தலையாய கடமை என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறினார். அதைத் தொடர்ந்து சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு பொருணை அருங்காட்சியகம் அமைப்பதற்கான பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என தெரிவித்தார். தாமிரபரணி கரையோர நாகரிகம் மட்டும் பொருணை அருங்காட்சியகத்தில் இடம்பெறும் என்றும் அவர் விளக்கம் அளித்தார். கீழடியில் ஏற்கனவே 12 கோடி ரூபாய் அளவில் ஒரு அருங்காட்சியகம் இப்போது அமைக்கப்பட்டு வருகிறது. இப்போது வைக்கக்கூடிய தலைமுறை மாண்பு முதலமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய அறிவிப்பின்படி உருவாகக்கூடிய அருங்காட்சியகம் என்பது
பொருணை நாகரிகத்தினுடைய அடிப்படையில் தாமிரபரணியுடைய கரையோரமாக இருக்கக்கூடிய நாகரிகம் நிலவி வந்தது. அந்த நாகரிகம் மற்ற நாகரிகங்கள் எல்லாம் காட்டிலும் மிக தொன்மையானது என்று நிரூபித்திருக்கிறோம். எனவே அங்கே கிடைக்கக்கூடிய பொருட்களை காட்சிப்படுத்தி ஆவணப்படுத்தக்கூடிய ஒன்று. ஆழ்கடல் ஆய்வுகளுக்காக தமிழ்நாடு அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக பெண்ணிடம் செயின் பறித்த கொள்ளையனை துரத்தி பிடித்த காவலர். விவரம் அறியலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.